GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தன்னார்வ அமைப்பு சார்பில் ஆதரவற்றோர் காப்பகம் மற்றும் தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 33 ஆதரவற்ற மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இதனிடையே தேனிக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த தந்தையை இழந்த 9 வயதுடைய மாணவி ஒருவர் இந்த காப்பகத்தில் தங்கி 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த மாணவிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது. இதுகுறித்து அங்கு இருந்த ஆசிரியர்கள் மாணவியின் தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து காப்பகத்திற்கு சென்ற மாணவியின் தாய் அவரை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்களிடம் பரிசோதித்துள்ளனர். அப்போது மருத்துவ பரிசோதனையில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாணவியின் தாய் இதுகுறித்து காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷ் என்பவரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் இந்த பிரச்சனையில் மூடி மறைப்பதற்காக மாணவியின் தாயாரிடம் சிலர் கட்ட பஞ்சாயத்தும் செய்துள்ளனர். இந்த சூழலில் மாணவியின் தாய் இச்சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவிடம் புகார் அளித்தார். அவர்கள் நடத்திய தீவிர விசாரணையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை அறிந்து ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷை அதிரடியாக கைது செய்தனர். அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தின் உண்மையை மறைத்து கட்ட பஞ்சாயத்து செய்த குற்றத்திற்காக தாளாளர் ஷாம் கணேஷின் மனைவி ஜோஸ்வின், ஆசிரியை இந்திரா, செல்வராஜ் மற்றும் நாதமுரளி ஆகிய 4 பேரை மகளிர் போலீசார் கைது செய்தனர். இந்த காப்பகத்தில் மொத்தம் 33 மாணவ மாணவியர்கள் தங்கி படித்து வந்த நிலையில் அவர்களை போலீசார் மற்றும் அதிகாரிகள் கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள வேறு காப்பகத்திற்கு இடமாற்றம் செய்துள்ளனர். மேலும் இந்த காப்பகத்தின் உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.